ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நைட்டுக்கு இப்போ நான் டிஃபன் செய்ய போகிறோம் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இன்றைக்கி காமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நான் டக்குன்னு ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அந்நேரம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எதையாவது ஒன்று ஊற போடுவேங்க. இன்றைக்கும் அது மாதிரி தான் நல்லா ஒரு டம்ளர், குட்டி டம்ளருக்கு ஒரு டம்ளர் உளுந்து, ஒரு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி இவ்வளவும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் தாங்க இதை அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் அரைச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம். இந்த உளுந்த வடை மிக்சியில் அரைக்கும் போது நல்லாயிருக்கும். ஆனால் எப்படின்னா தண்ணியே இருக்கக்கூடாது, ஃபுல்லாக நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா அரைச்சிட்டே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அரைஞ்சி கொஞ்சம் அப்படியே நல்லா அந்த குருணை மாதிரியெல்லாம் இருக்கவே கூடாது, நல்லா மையாக அரைஞ்சிடணும். அரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பொங்க அரைக்கணும்னு சொல்லுவாங்களா, அதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு, அதாவது இந்த வடைக்கு எந்த அளவுக்கு நம்ம உப்பு போடுவோமோ அந்த உப்பை இதில் போட்டு திருப்பியும் அரைக்கணும். தண்ணியே ஊற்றக்கூடாது. அந்த உப்பு போட்டு அரைக்கிறதுலேயே நல்லா பொங்க வந்துடும். எப்படி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வடைக்கு அப்புறம் வேறு என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்னைக்கு டிஃபன், அதுவும் மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தேன் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வச்சு நான் நைட்டு செய்ய போகிறேன். ஸோ அது என்னங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அரைச்சிட்டு வந்துடுவா. அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கணும். பொங்க நம்ம கம்மியாக தானே போட்டிருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு இருக்குது. மையாக இருக்கணும். உங்களுக்கு அரைப்பட மாட்டுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டால் போதும். இப்போ இது ஒரு பிளேட்டில் நான் மாற்றிக்கிட்டேன். இதில் நம்ம சின்ன வெங்காயம் போடலாம், பல்லாரி வெங்காயம் போடலாம், உங்கள் விருப்பம்தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இஞ்சி. நான் காந்தாரி மிளகாய் எடுத்துருக்கிறதுனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் மிளகை 1-2 தட்டி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா போட்டு பசைஞ்சிக்கலாம். ஒரு இரும்பு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். கொஞ்சம் அதிகமாக தான் விடணும், ஏன்னா நல்லா முங்கி வேகணும். பார்த்திங்களா? இப்போ நம்ம கையை இப்படியே ஈரப்படுத்திக்கிடணுங்க. ஈரப்படுத்திட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கணும். ஒரு கைட்டு கேமரா வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் நல்லா முக்கிக்கணும். சரிங்களா? சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியில் படுறதுனால கொஞ்சம் தண்ணி தெறிக்கும். பார்த்திங்களா? அதனால் ஃபஸ்ட்டு மட்டும் சின்னதாக போடுறேன். எனக்கு இப்படி ஒரு ஓட்டை போட்டுட்டு இப்படி போட்டுற வேண்டியதான். சரிங்களா? இதே மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன். எவ்வளோ புஷ்ஷுன்னு வந்திருக்கு பார்த்திங்களா? குட்டியாக போட்டிருக்கேன். எப்போவும் நல்லா பெருசாக போடுவேன். இன்றைக்கி எனக்கு ஒரு கைட்டு கேமரா வச்சு எடுக்கிறப்ப கொஞ்சம் எனக்கு ஒரு நடுக்கமாக இருந்தது. ஸ்டவ்வில் நிறைய எண்ணெய் வேறு தழும்பு வச்சுருக்கேன்னா, அதனால் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா செவந்ததுக்கப்புறமா எடுக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு அப்படி புஷ்ஷுன்னு வந்திருக்கு பார்த்திங்களா? நல்லா சாஃப்டாக இருக்கும். கடையில் உள்ளதெல்லாம் வாங்கவே மாட்டீங்க. இவ்வளோ ஈஸியாகவா உளுந்த வடை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனியெல்லாம் கடையில் போய் வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக மணமாக நல்லா இருக்குங்க. நம்ம உளுந்துலேயே செய்கிறனால கடைங்களில் மைதா மாவு கொஞ்சம் சேர்ப்பாங்க. இப்போ நம்ம அரிசி மாவு எதுக்காக சேர்த்துருக்கோன்னா, அந்த வெளி லேயர் மட்டும் முறுமுறுப்பாக இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் நான் அந்த மாதிரி சேர்த்துருக்கேங்க. இந்த அளவுக்கு செவந்தோடனே நம்ம எடுத்துடலாம். வடை ஃபுல்லாக சுட்டு எடுத்துட்டேங்க. இப்போ நம்ம தயிர் வடை செய்ய போகிறோம். அதை உடனே சாப்பிட்ணுன்னு பிள்ளைங்க கேட்பாங்க பார்த்திங்களா? கொஞ்சம் நேரம் அது ஊறுற வரைக்கும் அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸு நம்ம பயன்படுத்த போகிறோம். அது என்னென்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நீர் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்நீர் லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடையெல்லாம் அதில் போட்டு எல்லா வடையும் போட்டோன்னா உடனே நம்ம எடுத்துடணும். தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு 2 பக்கமும் பெரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த வடையை ஃபுல்லாக அடுக்கிட்டு நல்லா கெட்டி தயிர், லைட்டாக உப்பு போடணும். தயிரில் நிறைய உப்பு போட்டுறாதீங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு ஃபுல்லாக முங்க தயிர், எவ்வளோ தயிர் வேணுமோ ஊற்றிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தாங்க. வச்சு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை தூவிக்கோங்க. கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். தயிர் வடை செஞ்சாச்சு. அடுத்து நம்ம சட்னி வைக்க போகிறோம் தோசைக்கு. என்ன சட்னி அப்படின்னா மணத்தக்காளி கீரை சட்னி. நீங்கள் நினைக்கலாம் கீரையெல்லாம் நைட் சாப்பிட்லாமா அப்படின்னு. மணத்தக்காளி கீரை, அதுக்கப்புறம் முடக்கத்தான் கீரை, புதினா கீரை, கொத்தமல்லி கீரை, அதுக்கப்புறம் வெந்தயக்கீரை, இதெல்லாம் கீரையோட லிஸ்ட்லேயே நீங்கள் சேர்க்க வேணாம். எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க. முதல்ல ஒரு கை நிறைய கருப்பு உளுந்து போட்டு வறுத்து எடுத்துக்கலாம்.
நல்லா ஓரளவு செவந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் போட்டுக்கலாம், புளி போட்டுக்கலாம், பூண்டு போட்டுக்கலாம், எல்லாமே இதிலே போட்டுடலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நீங்கள் வந்து வத்தல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த கீரை வந்து நல்லா பச்சை பச்சையே இருக்குமா, அதனால நான் பச்சை மிளகாய் போடுறேன், இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்கட்டும்ன்ட்டு. ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம மணத்தக்காளி கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். இப்போ நைட் டைம்ங்கிறதுனால நாங்கள் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், இல்லாட்டி கொஞ்சம் கீரை நிறைய போடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் ஏன்னா மிக்ஸ் வந்துடக்கூடாதுல நைட் டைமில், அதுக்காக அதோடு சேர்த்து கொஞ்சம் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கணும். இது வதக்கும் போதே வெந்துடணும், இல்லாட்டி ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். நல்லா சிம்மிலே வச்சு ரொம்ப நேரம் வதக்கணும். கீரை வந்து பச்சை வாடையே அடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து சரியாக வதக்கலை அப்படின்னா பச்சை வாடை அடிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். ஸோ சிம்மிலேயே வச்சு ஒரு 5 to 10 minutes வதக்கணுங்க. கீரை இன்னைக்கு கம்மியாக இருக்கனால 5 நிமிஷம் வதக்கியிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது வதக்கணும். இதை நான் ஆற வச்சிடுறேன், அதுக்குள்ளே நம்ம தோசைக்கு ரெடி பண்ணிடலாம் மாவு. அங்கே ஆற வச்சுருக்கேன், அந்த ஆறுற டைமுக்குள்ளே நம்ம முடக்கத்தான் கீரை தோசை சுட போகிறோம். அதுக்கு நான் கீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து சும்மா வந்து ஒரு காந்தாரி மிளகாய் 1-2 போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நான் ரொம்பலாம் நல்லா அரைக்கலை, மையாக அரைக்கனாலும் அரைக்கலாம், இல்லை 1-2 நம்ம அரைச்சது உள்ளே கலந்துக்கலாம். இப்போ நம்ம தோசை மாவு எடுத்துருக்கோம், அது உள்ள இதை அரைச்சி கலந்துக்கலாம். இது வந்துங்க இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி இந்த தோசை செஞ்சுக்கலாம். நான் சும்மா இந்த காரம் இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு இது மாதிரி கலந்துருக்கேன். நல்லா அரைச்சிங்கன்னா பச்சை கலரில் வரும் தோசை. என்ன ஒன்றுன்னா அந்த முட்டு வலி அடிக்கடி, இந்த ஒரு 40 வயசு ஆனாவே லேடிஸ்க்கு முட்டு வலி, பேக் பெயின்லாம் ரொம்பவே இருக்கும்ல, அதுக்கு ரொம்ப ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த முடக்கத்தானை வந்து நீங்கள் கீரையை சூப் வச்சும் குடிக்கலாம். இந்த மாதிரி தோசையில் இந்த மாதிரிலாம் அடிக்கடி எடுத்துக்கும் போது முட்டு வலி பிரச்சனையிலேருந்து ரொம்ப சீக்கிரம் நீங்கள் விடுதலை ஆகலாங்க. இப்போ நல்லா கலந்து வச்சுட்டோம். இரும்பு தவாய் ஹீட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக மாவு ஊற்றி லைட்டாக தெளித்து பார்த்தேன், அதனால் கலர் அப்படி இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இது எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லது உடம்புக்கு. துவையல் அரைச்சாச்சு. ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம், ரொம்ப குருணையாகவும் அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா பிரமாதமாக இருக்குது. எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது. துவையல் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இனி தோசை தான் ரெடி ஆகணும். தோசை ஓரளவு ரெடி ஆகிடுச்சு. தோசை ரெடி ஆகிடுச்சு, சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. வேணுங்கிறத எடுத்து வச்சுக்க வேண்டியதா எல்லோரும். அப்படியே நம்ம வந்து தயிர் வடையும் அதில் வச்சு ஊற வச்சுட்டேங்க. இதுதான் இன்றைக்கி நைட் சாப்பாடுங்க. ஒரு தோசை சாப்பிட்டாலும் முடக்கத்தான் தோசை, அதுவும் நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியானது. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மணத்தக்காளி கீரையோடைய துவையல், அப்புறமா ஒரு தயிர் வடை உளுந்து போட்டு செய்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக இருக்கும். ஒருத்தங்க கேட்டாங்க, நீங்கள் 50+ அதை நம்பவே முடியல, 30+ன்னு நினச்சேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் அதிகமாக இருக்கணும். காய்கறிகள்லாம் நிறைய காய வச்சுட்டு சாப்பிட கஷ்டமாக இருக்கும். அதை ஒரு தோசையில் நம்ம காயை கொண்டு வந்துட்டோம், கீரையை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு தோசை சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக இருக்கும் இல்லையா? அப்போ நம்மளுடைய பாடி வந்து மெயின்டைன் ஆகுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்க, யோசிச்சு ஹெல்த்தியான ஃபுட்டு உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுவும் மெயினாக மாடி தோட்டம் வச்சிங்கன்னா ஆர்கானிக்காக பறித்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் உடனுக்குடனே. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த தோசைக்கு நான் ரெடி ஆகிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.